சுற்றமனைத்தும் காப்பவனே, செய்தொழிலில் ஏற்றம் தருபவனே, எடுத்த செயலில் வெற்றி கொடு, என் ஆற்றல் பெருகிட அருளை கொடு. அடுத்ததாக அறிவும் அழகு அவரும் அழகு. பொதுவாக பேச பேச முத்துக்கட்டும் போல் பேசுவார்கள் என்பார்கள். ஆனால் இவர் பேச பேச கேட்போருக்கு பற்று வளரும். நெஞ்சம் நிமிர்த்தி அஞ்சாதிருக்க அறிவு புகட்டும். குழந்தை மனம் கொண்டவர், குழந்தை மனம் கொண்டவர், மனதின் தத்துவத்தை மகத்துவமாய் பயின்றவர். தாகூர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் பெருமைக்குரிய பேராசிரியை. நிமிர்ந்த நன்னடை, நிலத்தினில் யாருக்கும் அஞ்சாத நெறிகள், திமிர்ந்த ஞானச் செருக்கு, பாரதி கண்ட புதுமை பெண், எனது அன்பு சகோதரி ப்ரொஃபஸர் டாக்டர் ராதிகா எம்எஸ்சி பிஎட் எம்ஃபில் பிஹெச்டி அவர்களை எம் மாணவர்களுக்கு வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறேன். இன்று விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும் சான்றோர்களுக்கும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களுக்கும், எம்முடைய ஆசான் திரு தமிமுல் அன்சாரி சார் அவர்களுக்கும், ஆதிகாலத்து அக்குபஞ்சரில் பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் அல்லாத பணியாளர்களுக்கும், இந்த பட்டமளிப்பினை ஏற்க காத்திருக்கும் எம் மாணவர்களுக்கும் மற்றும் அதனை கண்டு மகிழவிருக்கும் பெற்றோர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் உங்களுடன் ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஆக்சுவலாக ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று, முல்லை கோதண்டத்தோடது வீடியோ, அதை நான் ஒன்று பார்த்தேன். அதில் கோதண்டத்தை பார்த்து ஒருத்தர் கேட்பார், மருத்துவ அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு கோதண்டம் சற்றே யோசிக்காமல் சொல்லுவார், அப்படி ஒன்றும் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இவர் கேட்பார், எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த மருத்துவ அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி எதுவுமே இல்லாமல் என் தாத்தாலாம் 120 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. நீங்கள் சொல்கிற இந்த மருத்துவ அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியை வச்சு இப்போ இருக்க மனுஷங்களை யாரையாவது ஒருத்தரை ஒரு 100 வயசு வரைக்கும் வாழ வச்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவார். அதோடு இல்லாமல் இன்னொன்று சொல்லுவார், மருத்துவ அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தலைவலின்னு வர ஒரு பேஷண்ட் கிட்ட பிளட் டெஸ்ட் எடுத்து, யூரின் டெஸ்ட் எடுத்து, இதெல்லாம் பத்தாமல் ஸ்கேன் எடுத்து டயக்னோஸ் பண்ணி இப்போ நாங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரியான விஷயங்களாக இருக்குது. அதுவே இது எதுவுமே இல்லாத அந்த காலகட்டத்தில் நாடியை பரிசோதித்து நோயினை அறிந்து அதை குணப்படுத்தினாங்க பாருங்கள், அதுதான் டெக்னாலஜி அப்படின்னு சொல்லுவார். எதுக்காக இந்த வீடியோ கான்செப்ட் சொல்ல வந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்குபஞ்சரில் மிக முக்கியமானது நாடியை பரிசோதித்து நோயினை கண்டறிந்து தீர்வு காணுதல். ஸோ எல்லாருமே மிக முக்கியமாக இந்த ஆஸ்பெக்டை பழகிக்கணும். ஆக்சுவலாக பல்ஸ் டயக்னோசிஸ்க்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். இதை தவிர்த்து ஒரு ஆராய்ச்சி கட்டுரை ஒன்று படித்தேன். அதில் பார்த்தீங்கன்னா, பெரும்பாலான நோய்களுக்கு மிக முக்கியமான காரணம் நுண்ணுயிரிகள். இந்த நுண்ணுயிரிகளை அழிக்கிறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிக அளவில் எடுத்துக்கிற நாடுகளில் 2வது இடத்தை பெற்றிருக்கிறது இந்தியா தான். இதில் அபாயகரமான விஷயம் என்ன தெரியுமா? ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ். அதாவது நம்ம எடுத்துக்கிற அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இப்போ அந்த நுண்ணுயிர்கள் எல்லாம் சர்வை பண்ண கற்றுக்குச்சு. ஸோ இதை தான் சூப்பர் பக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அந்த ஆன்டிபயோட்டிக்ஸ்க்கு அது வேலை செய்யாது. இந்த மாதிரியான அந்த சூப்பர் பக்ஸுக்கு இது வரைக்கும் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை. ஆராய்ச்சிகளை இனிமேல் தான் மேற்கொள்ளணும். இந்த மாதிரியான சூழ்நிலையில் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு விஷயம் ஆல்டர்னேட்டிவ் மெடிசின். ஸோ ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் பார்க்கும்போது சித்தா இருக்குது, யுனானி இருக்குது, நேச்சுரோபதி இருக்குது. எல்லாம் இருந்தாலும் நோ சைடு எஃபெக்ட்ஸ் வித் 0 ட்ரக்ஸ். அதாவது பக்க விளைவுகள் ஏதும் இல்லை, எந்த மருந்தும் உட்கொள்ள தேவையில்லை. அந்த மாதிரியான ஒரு உன்னதமான படிப்பு அக்குபஞ்சர். இந்த அக்குபஞ்சர் படிப்பினை நம்ம கற்றுக்கிட்ட நம்ம இதை கண்டிப்பாக அடுத்தவங்களுக்கு பயன்படும் வகையில் அதை பயன்படுத்திக்கணும். அதாவது என்னென்னா, படிக்கிறது எப்போ செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும்னா, அது பிறருக்கு உதவும் போது. ஸோ கடைசியாக ஒன்று சொல்லி என்னோடய உரையை முடிச்சுக்கிறேன். யுவர் நீடல்ஸ் மே பி ஷார்ப், யுவர் ஹார்ட்ஸ் பி கைண்ட்,
யுவர் ப்ராக்டிஸ் பிரீத் த்ரைவிங், அதாவது உங்களுடைய குத்தூசி கூர்மையானதாகவும் இதயம் கனிவானதாகவும் உங்களுடைய பயிற்சி செயல்முறை செழிப்பாக இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். முட்டாளின் முழு வாழ்க்கையும் புத்திசாலியின் ஒரு நாள் வாழ்க்கைக்கு சமம் என்ற அரபிய பழமொழியை எங்கள் மாணவர்களுக்கு போதித்த அன்பு சகோதரி அவர்களுக்கு உளமார்ந்த நன்றி.